கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு 2007 அடுத்தடுத்து வந்த நெருக்கடி என்ன? கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு திமுக செஞ்ச துரோகம் என்ன? திமுகவை கிளின்னு கிழிச்சிட்டு இன்னைக்கு அவங்க கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நியாயமா? அது மட்டும் இல்லாம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு செஞ்சது துரோகமா இல்ல தேமுதிகவுக்கு லாபமா? ஹாய், நான் உங்க தேவா. வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இந்த திமுக தேமுதிக இந்த கூட்டணியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரச்சனை இன்னைக்கு நேத்து நடந்தது இல்ல. இது 2007 நடந்தது. 2005 தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. 2006 யாரு கூடயுமே கூட்டணி இல்ல, நான் தனியா தான் நிப்பேன், தனியா நின்னு ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விருத்தாச்சலம் தொகுதியில நின்னு ஜெயிச்சாரு. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா 2007 கோயம்பேட்டில் இருக்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மண்டபமான ஆண்டாள் அழகர் மண்டபம், அந்த மண்டபத்துக்கு ஏன் அந்த பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா அது அவரோட அப்பா அம்மாவோட பேரு. அந்த மண்டபத்தை திமுக அப்போ ஆட்சியில இருக்கும்போது இடிச்சிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா மேம்பாலம் கட்டுறேன், இந்த ரோட எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இடிச்சிருக்காங்க. இதனால கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது அவரோட பல நாள் உழைப்பு. அதை அவங்க ஒரே நொடியில இடிச்சு காலி பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல தேமுதிகவோட துணை பொதுச் செயலாளரா இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்தசாரதி. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஆக்சுவலி அந்த இடத்தை இடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்ல, அந்த மேம்பாலத்துல போறதே ஒரு 5-6 வண்டி தான் போகும், அதுக்காக தேவையில்லாம அந்த இடத்தை இடிச்சது ரொம்ப பெரிய தப்பு, இதை திமுக வேணும்னே பண்ணாங்க, இது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பண்ண துரோகம், இதை நாங்க எங்க வாழ்க்கையில எப்பவுமே மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா என்னோட பசங்களை எல்லாம் படிக்க வச்சதே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான், அவருக்கு நான் எப்பவுமே விசுவாசமா இருப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம திமுக பத்தி அவர் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. மேடையில பேசும்போதெல்லாம் இது ஒரு அழிவுக்கான சக்தி, திமுக ஒரு அழிவு சக்தி அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. திமுக எங்களுக்கு செஞ்சது துரோகம் அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா அவரே இன்னைக்கு திமுகவும் தேமுதிகவும் கூட்டணியில போறதுக்கு உடன்பாடா இருந்ததுதான் ரொம்பவே வேதனையா இருக்கு. அந்த சம்பவத்தால கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அடுத்து என்ன ஒரு மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க தெரியுமா? அப்போ அதிமுகவில் இருந்தது யாரு அப்படின்னா நம்ம ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான். 2011 அதிமுகவோட கூட்டணியில இருந்து 29 சீட்டு ஜெயிச்சாரு. திமுக 3வது இடத்துக்கு தள்ளி எதிர்க்கட்சி தலைவரா சட்டமன்றத்தில் நின்றாரு. பயங்கரமான ஒரு பதிலடி கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு சம்பவம் சோசியல் மீடியால அப்பவே ரொம்பவே வைரலா போச்சு. இந்த சம்பவம் நடந்து அவர் அதை விட்டு வெளியில வர்ற கொஞ்ச நாள்லயே என்னாச்சு அப்படின்னா வடிவேலால அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னாச்சு அப்படின்னா விஜயகாந்த் அவர்களோட தம்பியான செல்வராஜ், அவரை ரவிச்சந்திரன் அப்படின்னு எல்லாருமே செல்லமா சொல்லுவாங்க, அவர் இறந்து போயிட்டாரு. அதனால அந்த துக்க நிகழ்வுக்காக விஜயகாந்த் அவர்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. விஜயகாந்த் அவர்களோட வீடும் வடிவேலு அவரோட ஆபீஸும் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல தான் இருக்கு, சாலிகிராமத்துல. அப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கார் பார்க்கிங் பார்க் பண்றதுல பிரச்சனையா இருக்கு. வடிவேலோட ஆபீஸ்ல அந்த காரை பார்க் பண்ணிருக்காங்க. இங்கெல்லாம் நீங்க கார் பார்க் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் வடிவேலுக்கும் ரொம்பவே பிரச்சனை ஆயிடுச்சு. இதனால காண்டான தேமுதிகவோட தொண்டர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வடிவேலு அவரோட ஆபீஸை அடிச்சு உடைச்சிட்டாங்க. இதனால அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இது திட்டமிட்ட ஒரு கொலை முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவர்கள் மேலாம் ரொம்பவே கேஸ் கொடுத்திருந்தாரு. 2011 விஜயகாந்த் அவர்கள் 29 சீட்டு ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவர் ஆனார்ல, அந்த டைம்ல இவர் என்ன பண்ணார் தெரியுமா? வடிவேலு திமுகவுக்கு ஆதரவா விஜயகாந்த் அவர்கள் ஒரு குடிகாரன், அவரோட உடல்நிலை சரியில்லாம போச்சு, அவர் உருவகேலி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல அவர் ரொம்பவே கீழ்த்தனமா நடந்துகிட்டு இருந்தாரு. ஆனா அது எல்லாத்தையுமே தாண்டியுமே விஜயகாந்த் அவர்கள் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த டைம்ல இவர் விஜயகாந்த் பத்தி ரொம்பவே கீழ்த்தனமா பேசினதுனால வடிவேலு அவர்களுக்கு வர வேண்டிய அந்த பட வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் அந்த மனுஷன் என்ன பண்ணார் தெரியுங்களா? வடிவேலுவை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்லல. அவர் ஒரு பிறவிலே ஒரு நல்ல ஒரு கலைஞன், அவருக்கு நடிக்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கிட்டையுமே அப்படி சொன்னாங்க. யாராவது அந்த மாதிரி சொல்லுவாங்களா? அப்படிப்பட்ட ஒரு தங்கமான மனுஷனை அவர் தொடர்ந்து அவதூறா மட்டுமே தான் பேசிட்டு இருந்தாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்களுக்குள்ள என்ன ஒரு சண்டை வேணா வரலாம், என்ன வேணா வரலாம். இறந்து போனப்ப கூட அவரை பார்க்கல வடிவேலு அவர்கள். அதனால மக்களும் ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு விஷயத்தால தான் வடிவேலு அவர்களோட நேம் ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 2 விஷயத்தால கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரொம்பவே மனமுடைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்த ஒரு கட்சி தான் திமுக. அப்படிப்பட்ட திமுகவோட இன்னைக்கு தேமுதிக கூட்டணி வச்சிருக்காங்க. அது ஏன் என்ன காரணம் அப்படிங்கறத பேசுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக பத்தி என்னலாம் பேசியிருக்காங்க தெரியுங்களா? திமுக சென்னையை சிங்கார சென்னையா மாத்துறேன் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த மாதிரியா இப்ப கட்சி இருக்கு, இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, நீங்க
முதலமைச்சர் ஆகணும், அடுத்து உங்க பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு துணை முதல்வர் ஆகணும், இத பத்தி மட்டும் தான் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. மக்களை பத்தி நீங்க எதுவுமே யோசிக்கிறது இல்ல, அவங்கள பத்தி கவலையே படுறது இல்ல. அது மட்டும் இல்லாம உங்களோட ஆட்சியில தான் வந்துட்டு இந்த கள்ளச்சாராயம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே அதிகமாச்சு அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு வாயிலேயே வட சொல்ற ஒரு கட்சி தான் திமுக அப்படின்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு திமுக கூடயே வந்துட்டு கூட்டணி வச்சிருக்காங்க. இது சமூக ஊடகங்கள்லயுமே ரொம்பவே விமர்சனம் ஆயிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, திமுக கூடயும் கூட்டணி வைக்க போறேன், அதிமுக கூடயும் கூட்டணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிட்டு கடைசியில இப்போ ட்விஸ்டா திமுக கூடயே வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. இது அவங்களோட தொண்டர்களையே வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்துட்டு துரோகம் பண்ணிருக்கீங்க, அவரோட ஆத்மா கூட உங்களை மன்னிக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் திமுகவோட ஒரு மேடை பேச்சாளர் அப்படின்னா ரொம்ப அப்படியே அரசியல் தெளிவோட எல்லாம் பேச மாட்டாரு. அவர் பேசினாரு அப்படின்னாலே வந்துட்டு ஆபாசமா தான் பேசுவாரு. அவர் வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாம இருக்கும்போது அவர் வந்துட்டு ரொம்பவே உருவகேலி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எலிபெத்த புள்ள அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. அவரோட பல்ல பாரு, நீ வாடி உன் பல்ல புடுங்குறேன் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தா, அவங்க கூட வந்துட்டு இப்ப பிரச்சாரம் பண்ணணும், அவங்க கூடயே வந்துட்டு கூட்டணி வச்சிருக்கிறதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றதுனே தெரியல. எதுக்காக அவங்க இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்க? அவங்க எடுத்த இந்த முடிவு வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு வேதனையா இருக்கு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்துட்டு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து சமூக ஊடகங்கள்ல எல்லாரோட கருத்தாவுமே இருக்கு. வெந்த முன்னுல வேலை பாய்ச்சுற மாதிரி இப்ப பாஜக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்க கூட கூட்டணி வருவாங்க அப்படின்னு பார்த்தா கடைசியில எங்களோட எதிரியான திமுகவோட கூட்டணி வச்சுட்டாங்க. அது வந்துட்டு ரொம்பவே ஏத்துக்க முடியாது. இது நீங்க வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு செஞ்ச துரோகம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப யோக்கியமான கட்சியா அப்படின்னா இல்ல. ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட உடல்நிலை சரியில்லாதப்பையும் கூட அவர் என்ன சொன்னாரு தெரியுங்களா, அவரால் சரியா பேச கூட முடியல, ஆனாலும் ரொம்ப தைரியமா பேசினாரு. பாலியல் வன்கொடுமையில முதல் இடத்துல இருக்கிறதே வந்துட்டு பாஜக தான், நமக்கு அவங்க செஞ்சதுமே வந்து துரோகம் தான் அப்படின்னு. திமுகவும் எப்படி நமக்கு துரோகம் பண்ணாங்களோ அது மாதிரி பாஜகவும் ஒரு துரோகம் பண்ண ஒரு கட்சி தான், ஊழல் கட்சி தான் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டைம்ல என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வந்துட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி இப்ப வந்து பாஜக பேசிட்டு இருக்காங்க. அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் வேதனையில தான் இருப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு ஸ்கெட்ச் போட்டாரு, என்னன்னா எஸ்பி வேலுமணி அவர்களை வச்சு எப்படியாவது நம்ம பக்கம் கூட்டணிக்கு திருப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது இப்ப நாசமா போயிடுச்சு. அதனால அவர் கொஞ்சம் காண்ட்ல இருக்காங்க. இப்போ மனசை தேத்திக்கிற மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேமுதிகவுக்கு இருக்க வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 0.46% தான். அவங்கள வந்து நம்ம கூட்டணிக்கு வச்சுட்டு அவங்க கேட்கிற ஒரு 8 சீட்டை 10 சீட்டை கொடுக்கறதுக்கு அதை நம்ம வேற யாருக்காவது கொடுத்துட்டு போயிடலாம், இதனால நமக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசை தேத்திக்கிறாங்களே தவிர உள்ளுக்குள்ள ரொம்பவே குமரிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சோசியல் மீடியால ஒரு வீடியோ வந்து ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு கொடி ஏத்த போகும்போது அந்த கொடி வந்து பாதியிலே வந்து அருந்து விழுந்திருக்கு. இதை வந்துட்டு சமூக ஊடகங்கள்ல வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு மக்களுக்காக தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சாங்க, ஆனா நீங்க வந்துட்டு பணத்துக்காக அந்த கட்சியவே விக்கிற அளவுக்கு வந்திருக்கீங்க, இதை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து உங்களுக்கு உணர்த்துறதுக்காக தான் அந்த கொடி வந்து கீழே அருந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ வந்து இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு திமுகவோட எதுக்காக கூட்டணி வச்சேன் அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு எம்எல்ஏவா வந்து சட்டமன்றத்துல வந்தாங்க. அதுக்கப்புறமா 10 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களா எம்எல்ஏவா யாருமே இல்ல. இப்போ நம்ம திமுகவோட கூட்டணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 5 எம்எல்ஏ வந்து நமக்கு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம டெல்லிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஆசை. அதனால நம்ம திமுகவோட கூட்டணி வச்சோம் அப்படின்னா நமக்கு எம்பி பதவியும் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து இவங்க வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. திமுக என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு சர்வே ஒன்னு எடுத்திருக்காங்க. அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம தேமுதிகவோட கூட்டணி வச்சோம்னா நமக்கு ஒரு 31 சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் தேமுதிகவோட கூட்டணி வைக்கிற இந்த ஒரு முடிவுக்கே அவங்க வந்திருக்காங்க. 2 பேருமே அவங்களோட சுயலாபத்துக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. மக்களுக்காக தான் நான் வந்து கூட்டணிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து என்னதான் சொன்னாலும் அது வந்து உருட்டாதான் இருக்கு. மக்களுக்காக தான் வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த கட்சி இன்னைக்கு ஒரு பெட்டிக்காக பேரம் பேசப்பட்டு திமுகவோட யார் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்க கூடவே வந்துட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து கூட்டணி வச்சது ரொம்பவே வேதனையா இருக்கு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.